சிங்கிள் சார்ஜில் 250 கிலோமீட்டர் போகலாம். அறிமுகமானது புதிய குவிட் ஈவி. பிரெஞ்சு கார் தயாரிப்பு நிறுவனமான ரெனால்ட் தனது என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் ஹேட்ச்பேக் காரான குவிட் இ-டெக் 2026 மாடலை பிரேசிலில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய ரெனால்ட் குவிட் எலக்ட்ரிக் மேம்படுத்தப்பட்ட ஸ்டைலிங், டிஜிட்டல் அம்சங்கள் மற்றும் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் மின்சார வாகன பயணத்தில் இது ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது. ஐரோப்பிய சந்தையில் ஏற்கனவே மிகவும் பிரபலமாக உள்ள டேசியா ஸ்பிரிங் ஈவியை அடிப்படையாக கொண்டு குவிட் ஈவியில் பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்பட்டுள்ளது. காரின் வடிவமைப்பு பெட்ரோல் மாடலை நினைவூட்டினாலும் இந்த ஈவியில் சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முன்பக்கத்தில் மூடப்பட்ட கிரில் மற்றும் செங்குத்து ஸ்லேடுகள் இதற்கு ஒரு முழுமையான எலக்ட்ரிக் தோற்றத்தை கொடுக்கின்றன. பம்பரின் இருபுறமும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. குவிட் இ-டெக்கின் வெளிப்புறத்தில் மற்ற சிறிய எலக்ட்ரிக் வாகனங்களிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டும் பல அம்சங்கள் உள்ளன. ORVMகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட டர்ன் இண்டிகேட்டர்கள், டூயல் டோன் வீல் கவர்களுடன் கூடிய 14-இன்ச் ஸ்டீல் வீல்கள் மற்றும் தடிமனான வீல் ஆர்ச் கிளாடிங் ஆகியவை காருக்கு ஒரு உறுதியான மற்றும் ஸ்போர்ட்டியான தோற்றத்தை அளிக்கின்றன. கருப்பு நிற டோர் கிளாடிங், ஃபிளிப் அப் டோர் ஹேண்டில்கள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள பிரத்யேக ஈவி பேட்ஜிங் போன்ற அம்சங்கள் இதை மேலும் நவீனமாக்குகின்றன. கேபினுக்குள் சென்றால் குவிட் ஈவி அதன் முந்தைய மாடல்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக தெரிகிறது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே கொண்ட 10.1-இன்ச் டச்ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இதில் உள்ளது. மேலும் 7-இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர், USB-C போர்ட்டுகள் மற்றும் உயரத்தை சரிசெய்யக்கூடிய ஸ்டியரிங் வீல் ஆகியவையும் இதில் அடங்கும். இந்த காரில் 290 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கிறது. பாதுகாப்பு விஷயத்தில் ரெனால்ட் எந்த சமரசமும் செய்யவில்லை. குவிட் ஈவியில் 6 ஏர்பேக்குகள், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி புரோகிராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ரியர் கேமரா, TPMS, சீட் பெல்ட் ரிமைண்டர் மற்றும் ISO ஃபிக்ஸ் மவுண்ட்கள் போன்ற மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் உள்ளன. லெவல் 1 அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் போன்ற பாதுகாப்பு அம்சங்களையும் நிறுவனம் இந்த காரில் சேர்த்துள்ளது. பவர் ட்ரெயின் ஆப்ஷன்களில் 26.8 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி பேக் உள்ளது. இது ஒரு சார்ஜில் 250 கிலோமீட்டர் வரை செல்லும் என்று நிறுவனம் கூறுகிறது. இதன் எலக்ட்ரிக் மோட்டார் சுமார் 65 bhp பவரை உற்பத்தி செய்கிறது. இது நகர பயன்பாட்டிற்கு ஏற்றதாக அமைகிறது. ரெனால்ட் இந்தியா இன்னும் குவிட் ஈவியின் வெளியீட்டு காலக்கெடுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும், இந்திய சாலைகளில் இந்த வாகனம் அடிக்கடி சோதனை செய்யப்படும் காட்சிகள் 2026க்குள் நிறுவனம் இதை இந்திய வாடிக்கையாளர்களுக்காக வெளியிடக்கூடும் என்பதை காட்டுகின்றன. அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டால் இது சிட்ரோன் EC3 மற்றும் டாடா டியாகோ ஈவி போன்ற பிரபலமான எலக்ட்ரிக் ஹேட்ச்பேக் கார்களுடன் நேரடியாக போட்டியிடும்.